நிரஞ்சன், இன்றைக்கு நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆணையில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் விரிவாக சொல்லுங்கள். நிச்சயமாக கணேஷ், இன்றைய தினம் இந்த காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பல்வேறு வகையிலான சஜஷன்களை கொடுத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் காவிரி மேற்பார்வை குழு வழங்கிய அந்த உத்தரவினை இன்றைய தினம் மாற்றி அமைத்து ஒரு நாளைக்கு வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் வீதம் நாளை முதல் 27ஆம் தேதி வரை வழங்க வேண்டும் என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரானது தற்பொழுது கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி மேற்பார்வை குழு வெறும் 3000 கன அடி தண்ணீர் தான் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் இதனை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது மிக முக்கியமான ஒரு வார்த்தையை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பயன்படுத்தி இருந்தார்கள். நாங்கள் இருக்கின்ற ஃபேக்டுகள், அதாவது இருக்கின்ற நிலைமையின் அடிப்படையில் தான் நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தாக்கல், அதாவது கர்நாடக அரசு தாக்கல் செய்த ஆவணங்கள், தமிழக அரசு தாக்கல் செய்த ஆவணங்கள், விவரங்கள் ஆகியவற்றை நாங்கள் தெளிவாக ஆராய்ந்து பார்த்ததில் இந்த உத்தரவு சரியானதாக இருக்கும் என்று கூறி தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற மிக நீண்ட கால கோரிக்கையானது தற்பொழுது கிட்டத்தட்ட நிறைவேறியிருக்கின்றது. இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவுக்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் கூட தற்பொழுது உச்சநீதிமன்றம் மிக அதிரடியாக இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். இல்லை என்றால் மாதம் இந்த பிரச்சனை, வருடத்திற்கு ஒரு முறை இந்த பிரச்சனை என்று தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது மட்டும்தான் நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று கூறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைய தினம் டைம் பிரேமுடன், அதாவது கால நேரத்துடன் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். கணேஷ், நிரஞ்சன், இந்த உத்தரவிற்கு உடனடியாக அங்கிருந்து எந்த மாதிரியான எதிர்வினைகள் வந்திருக்கின்றன? கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நிச்சயமாக கணேஷ், அதாவது இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பது 2 மாநிலங்களுக்கும் இடையேயான ஒரு ஒருமித்த கருத்தாகத்தான் இருக்கின்றது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால்தான் எங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படும் என்று தொடர்ந்து வலியுறுத்த வந்த நிலையில் தற்பொழுது இது சம்பந்தமாக இதுவரை எதுவும் பெரிய அளவிலான எதிர்ப்புகள் வரவில்லை. கணேஷ்.